ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி நம்ம கீரை கடையில் செய்ய போகிறோம். அதுக்காக கீரை பறிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மழை பெஞ்சதையும் உடனே இந்த மாதிரி கீரைங்க நிறையா வந்திருக்கு. அதை பறித்து தான் நம்ம கீரை கடைய போகிறோம் இன்றைக்கி. வாங்க கீரையை பறிச்சிக்கலாம். என்னென்ன கீரை இருக்குன்னா களவு கீரையாக தான் போட போகிறோம் இன்றைக்கி. பாருங்கள், எங்கள் ஊரில் இந்த கீரையை பாச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பருப்பில் போட்டு கடைஞ்சால் சூப்பராக இருக்கும். தனியாகவும் கடையலாம். இப்போ நம்ம பருப்பில் தான் போட்டு கடைய போகிறோம். இந்த கீரை வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இதுவும் சின்ன சின்ன இளங்கீரையாக வந்திருக்கு. நம்ம இதையெல்லாம் பறிச்சுக்கலாம் வாங்க. பாருங்கள், மழை பெஞ்சது எந்த அளவுக்கு கீரை நிறையா வந்திருக்கு. இந்த மாதிரி சீசனில் தான் நம்ம அடிக்கடி கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நல்லாயிருக்கும் உண்மையாகவே. இது எந்த உரம் எதுவுமே இல்லாமல், மருந்து எதுவும் இல்லாமல் நல்லா இயற்கையாக வந்த கீரை. அதனால் இது கடைஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அதிகமாக இருக்கும். வாங்க இதெல்லாம் பறிச்சுட்டு காட்டுறேன். இந்த கீரையை இந்த மாதிரி இந்த வேர் பகுதியை விட்டுட்டு மீதி தண்டு மட்டும்தான் கிள்ளுவோம். இந்த மாதிரி தான் கிள்ளணும். இந்த மாதிரி கிள்ளிட்டோம்னா நம்ம அங்கே வீட்டில் போய் க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. இந்த கீரையும் பாசக்கீரையோட இனம் தான். இந்த கீரையும் சேர்த்து போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு கீரை பறிச்சிட்டோம். வாங்க போய் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கீரை கடையில் ரெடி பண்ணிக்கலாம். கீரை கடையிலுக்கு இந்த அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிக்கலாம். கீரையை வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா. கீரை கடையிலுக்கு தேவையான வெங்காயம் எடுத்துருக்குறோம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, அரைக்கட்டி பூண்டு எடுத்துருக்குறோம். இதை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். பருப்பை வாஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உளிச்ச வெங்காயத்தில் பாதி சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா தான் வேகும் அது கீரை. தக்காளி சேர்த்துக்கலாம். மூணு விசில் விட்டுட்டு நம்ம எடுத்து கடைஞ்சிடணும். 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ கீரைக்கு மூடி போட்டு விட்டுடலாம். 3 விசில் விட்டுக்கலாம். கீரைக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். பூண்டு இடித்து வச்சுருக்குறோம். வரமிளகாய் எடுத்து வச்சுருக்குறோம். ஜீரகம் எடுத்து வச்சுருக்குறோம். 3 விசில் விட்டுட்டோம். நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து நம்ம கடைஞ்சிக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. தண்ணியை வடிச்சிட்டு கடைஞ்சிக்கலாம். கீரையாக கடைஞ்சிட்டோம். இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ பாத்திரம் வச்சு சூடாகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம்.
பூண்டு செவந்துடுச்சு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் இப்போ நம்ம கீரை இதில் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கிடுது. இப்போல்லாம் நிறைய மழை பெஞ்சிருக்கிறதுனால நிறைய கீரை வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற கீரையோட இந்த கீரை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அதிகமாக கீரை கிடைக்கிறப்ப செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும். கிடைக்கிறப்ப நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்ச இந்த கீரை கடையில் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்.